பூத் கமிட்டி மாநாட்டுக்கு பூத் ஏஜென்ட் தான் கூப்பிடுவாங்க, அவங்கள சார்ந்த நபர்கள் கூப்பிடுவாங்க. நீ வெறும் உறுப்பினர் இருக்கக்கூடிய நபரை உள்ளே விடல, நீயா போய் அடம் பிடிச்சி உனக்கு ஃப்ரேமை நீயா உருவாக்கிட்டனால என்னை உள்ளே விடுன்னு அடம் பிடிச்சாக்கா இது சாத்தியமா? ரெண்டாவது விஷயம், திமுகலையோ அதிமுகவிலையோ கட்சிக்குள்ளே வந்து 6 மாதம் அடிப்படை உறுப்பினர் மட்டும் கார்டு வாங்கின ஒரு நபர் நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லி செய்தி போட்டால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை செய்தி ஆக்கியிருப்பியா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவது செய்தி ஆக்கிருமா? ஏய் யாரையா நீன்னு கேட்கும். உனக்கு ஒரு ஊடக பிம்பம் இருக்குன்றதை தாண்டி நீ திமுகவுடைய பிள்ளையாக இருக்கிறாய். உங்கள் அம்மா யார்? திமுக. அதையெல்லாம் தாண்டி தான் கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. புரிய வைக்கிற இருங்க. உங்கள் அம்மா திமுகவை சார்ந்து இருக்கிறனால தான் இந்த ஊடகம் வந்து இவ்வளோ பெரிய செய்தியாக்குச்சு. ஏன்னா உங்கள் அம்மாவே திமுக விட்டு வெளியில் வரேன்னு சொல்லிட்டு இனிமேட்டு போக மாட்டேன் டிவிக்கு ஏதான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போஸ்டிங் வந்து ஓடி போயாச்சு. இப்போ வைஷ்ணவிக்கு பிஜேபியிலேருந்து வானதி சீனிவாசன் அழைப்பு பிடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன். இந்த நபர் தான் எனக்கு பிரச்சனை கொடுத்தாருனாக்கா அந்த இவ்வளோ லெட்டர் எழுதுன நீ இந்த நபரால் இந்த பிரச்சனை வந்ததுன்னு ஏன் சொல்லலை? சொல்லிட்டு ஈஸியாக சொல்லியிருந்தனாக்கா கட்சி மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூப்பிட்டு கேட்டிருப்பாங்கல்ல, என்னப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதை செய்யாமல் பொத்தாம்பதுவாக சொல்லிட்டு நீ வெளியில் போகிறேன்னா இது எப்படி நம்புவதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. வைஷ்ணவியே போயிடுச்சா, நம்ம லெட்டர் பேரில் கொடுத்து போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எப்படி கட்சி நடத்துறது, எப்படி க்ரௌடு வரும்? ஐயோ திமுகவுக்கு போயிடுச்சா, ஐயோ இன்னும் நமக்கு டஃப் ஆச்சு. ஹேய், திமுக உள்ள மேல்மட்டத்திலே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ என்னம்மா காமெடி பண்ணுற? உனக்கு உள்ளபடி கட்சியில் சேர்ந்து பணியாற்றணும், மக்கள் பணி ஆற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க.